ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள தால் கெண்டிகல் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுவதாக கரியாலூர் காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் தனது மெத்தை வீட்டை சாராயம் விற்பனைக்காக பயன்படுத்தியதும் அங்கு சாராயம் பதுக்கி வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு பெருமாள் தனது வீட்டில் வைத்திருந்த சாராய மூலப்பொருளான 700 கிலோ வெல்லம் மற்றும் விஷ நெடி கொண்ட 4.5 லிட்டர் சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த பெருமாள் மற்றும் அவரது நண்பர் தயாலமூர்த்தி ஆகியோரை மலையடிவாரத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர். அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் சாராயம் காய்ச்சுவதில் வருமானம் அதிகமாக கிடைப்பதால் யாருக்கும் தெரியாமல் மெத்தை வீட்டில் வைத்து சாராயம் காய்ச்சியதாக வாக்குமூலம் அளித்தனர். தொடர்ந்து பெருமாள் மற்றும் தயாலமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 68 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டது. அதன் பிறகு அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் கல்வராயன் மலையில் முகாமிட்டு தீவிர சாராய சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போலீசார் எவ்வளவு பாடுபட்டாலும் கல்வராயன் மலையில் முழுமையாக சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். அதற்கு காரணம் காவல்துறையிலேயே உள்ள சில கருப்பாடுகள் தான் என சொல்லப்படுகிறது. கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் மாமூல் வாங்கிக் கொண்டு அவர்கள் சாராயம் விற்க ஊக்குவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.